நம்ம சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா குடமிளகா பச்சடி தான் இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் இதானோன்னா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு, ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறேன். கடுகு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தேவையானது கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, குடமிளகா வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு போடுங்க. சோம்பு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். ஸோ நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. நல்லா இது 3 ஃப்ரை ஆகணும். அப்புறம் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ நல்லா தக்காளி வந்து நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஃபுல்லாக நல்லா வதக்கியாச்சு. ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறேன். ஸோ அதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கி விட்டு அதிலேயே வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்திக்கோங்க. ஏன்னா லைட்டாக அந்த மிளகாலாம் லைட்டாக காரம் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் காரம் திருப்பி நீங்கள் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. அப்புறம் பாருங்கள், எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு புளி உங்களுக்கு தேவையான அளவு புளி கரைச்சது ஊற்றிக்கோங்க. தக்காளி நான் 4 இது பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் புளி ஊற்றிருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியோட அந்த தண்ணியை ஊற்றிடுங்க, அந்த வேக வச்ச தண்ணியை. துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாம்பாருக்கு மாதிரிலாம் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. அந்த மலருன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. அந்த மலர்ந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்த்திருக்கோம் இதில். ஸோ இதை வந்து நல்லா இப்போ குக்காக விட்டுருங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கொஞ்சம் ஒரு நல்ல பாதி வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி ஆல்ரெடி சேர்த்துட்டோம், பருப்போட தண்ணி. அந்த பருப்பை ஏன்னா ஃபஸ்ட்டே இது பண்ணோன்னா அந்த பருப்பு அந்த இது கூட தெரியாமல் இதாகிடும், அந்த ரொம்ப கரைஞ்சிரும். ஸோ அதனால தான் இது வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அது பருப்பு போட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம நல்லா வெந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்கேன். ஏன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கனாவே தெரியும். அந்த பருப்பு முழுசாக இருக்குது, அந்த பருப்போடது காரம், இது உப்பு எல்லாம் சேர்த்து. இது செட்டிநாடு ஸ்டைலில் சாப்பிட்றவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் செட்டிநாடு சமையல் தான், ரொம்ப அரைச்செல்லாம் ஊற்ற மாட்டோம். தேங்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம்னா தான் சேர்ப்போம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வச்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சாதத்துக்கு ஊற்றிக்கிற மாதிரியே பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். அதனால தான் பருப்பு தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். தயிர் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.